எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் தமிழக மீனவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குமுதம் செய்திகளின் அண்மை செய்தி இது. தமிழக மீனவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டதை பற்றிய அண்மை செய்தி உங்கள் குமுதம் செய்திகளில் தற்போது கிடைத்த அண்மை செய்தி. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நெடுந்தி வருகை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் இந்த 4 மீனவர்களை அதிரடியாக கைது செய்திருக்கிறது. இது குறித்து நமது செய்தியாளர் சிவகுமார் தரும் தகவல்களை கேட்போம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டது தொடர்பான உங்கள் விளக்கம் என்ன? ப்ளீஸ் ரிப்போர்ட். வணக்கம். தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 4 பேரை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் தற்பொழுது கைது செஞ்சிருக்கிறாங்க. அதாவது தமிழக மீன்பிடி துறைமுகத்திலிருந்து, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் தமிழக மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன் பிடிக்க இன்று அதிகாலை சென்ற ஒரு படகு மற்றும் 4 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இலங்கை எல்லைக்குட்பட்ட நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக காரணம் கூறி இலங்கை கடற்படையினர் தற்பொழுது தமிழக மீனவர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. மீனவர்களின் தகவலை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த 4 பேர் என்றும் அவர்கள் பார்த்திபன், சாரதி, முரளி, ராமதாஸ் ஆகிய 4 மீனவர்கள் மற்றும் அந்த 4 மீனவர்களுடன் சேர்த்து ஒரு படகையும் இலங்கை கடற்படையினர் தற்பொழுது கைது செஞ்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக மீனவர்கள் மத்தியில பெரும் துக்கத்தையும் பரபரப்பான ஒரு சூழலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் சென்னை உட்பட சென்னை, ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற கடலோர மாவட்டங்களிலிருந்து மீன் பிடிக்க செல்லும் மீனவர்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படுவது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மீனவர்கள் மத்தியிலே இது ஒரு பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நெடுங்காலமாக இந்த பிரச்சனை நிகழ்ந்து வருவதன் காரணமாக இதற்கான ஒரு தீர்வை மத்திய மாநில அரசுகள் இதுவரையிலும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் மீனவர்கள் மத்தியில ஒரு பெரும் புலம்பலா இருக்கு. அதாவது இது மட்டும் இல்லாம கடந்த மாதங்கள்ல கூட ராமநாதபுரம் மாவட்டத்துல மீன் பிடிக்க சென்ற தமிழகத்தை சேர்ந்த மீன் பிடிக்க சென்ற மீனவர்கள் சிறைப்பிடிச்ச செய்தியும் நம்ம அறிஞ்ச ஒன்றுதான். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து மீன் பிடிக்க செல்லும் மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை படையினால் கைது செய்யப்படுவது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது அரசியல் வட்டாரங்களில் மிகவும் ஒரு பேச்சு பொருளாக இருக்கிறது. இதுக்கான தமிழ்நாடு அரசு சார்பிலையும் முறையான நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து மத்திய அரசுக்கு தீர்வு செய்வதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் மீனவர்கள் தரப்புல மிகவும் பெரிய கோரிக்கையா இருக்கு. அதாவது தொடர்ந்து மீனவர்கள் மற்றும் மீனவர்கள் அமைப்பினர் பலர் இந்த பிரச்சனை குறித்து தமிழ்நாடு அரசு மற்றும் மாநில அரசுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இதற்கான சரியான தீர்வானது இதுவரைக்கும் கிடைக்கப்படாம தான் இருக்கு. வாரந்தோறும் இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருந்தாலும் கூட இதற்கான நடவடிக்கைகள் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை என்றுதான் மீனவர்கள் மத்தியில் ஒரு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தியிருக்கு. தற்போதைய பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் சிறைப்பட்டிருப்பது மீனவர்கள் மத்தியிலும் அல்லாம அரசியல் வட்டாரங்களில் இது ஒரு பேச்சு பொருளா பார்க்க இதற்கான அரசு நடவடிக்கையை முறையான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசோ அல்லது மத்திய அரசோ எடுக்கப்படுமா என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதாவது புதுக்கோட்டையைச் சேர்ந்த 4 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அதிரடியாக அடாவடியாக கைது செய்யப்பட்டிருக்கும் அண்மை செய்தி தந்தமைக்கு நன்றி சிவகுமார். நன்றி.